ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தற்பொழுது வாக்களிப்பதற்காக நடிகர் அஜித் வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவானது தொடங்க இருக்கிறது. காலை 7 மணிக்கு முதலாவதாக வாக்களிப்பதற்காக தற்பொழுது நடிகர் அஜித் அங்கு வருகை தந்திருக்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வாக்குப்பதிவு மையங்களில் தற்பொழுது மாதிரி வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. வாக்களிப்பதற்காக நடிகர் அஜித் வாக்குச்சாவடி இருக்கும் இடத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகளின் முகவர்களின் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவானது வாக்குப்பதிவு மையங்களில் இன்னும் நடைபெற்று வருகிறது. வாக்கு எந்திரத்தில் வாக்குகள் சரியாக பதிவாகின்றனவா என பரிசோதனையானது மேற்கொள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 75,064 வாக்குச்சாவடிகளிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது வாக்களிப்பதற்காக நடிகர் அஜித்குமார் அங்கு வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் அவர் வாக்குச்சாவடி மையத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தனது ஜனநாயக கடமையை ஆற்றிட முதல் ஆளாக அஜித் வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என்ன? தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகின்றது. இன்னும் 10 நிமிடங்களிலே வாக்குப்பதிவு தொடங்க உள்ள நிலையில்தான் சென்னை திருவான்மியூரில் வாக்குச்சாவடி மையத்திற்கு தற்பொழுது நடிகர் அஜித் வருகை தந்திருக்கின்றார். அஜித்குமாரை பொறுத்தவரை எப்பொழுதுமே 7 மணிக்கு முன்பாகவே வருகை தந்து தன்னுடைய வாக்குச்சாவடி மையத்திலே முதல் 10 நிமிடங்களுக்குள்ளாக வாக்களித்து செல்லக்கூடிய ஒரு வாக்காளராக இருக்கின்றார். இந்த நிலையில்தான் 7 மணிக்கு முன்பாகவே வருகை தந்திருக்கின்றார். அஜித் மட்டுமல்ல, பல்வேறு முக்கிய வேட்பாளர்கள், நட்சத்திர நடிகர்கள் என்று பலரும் அடுத்தடுத்து சென்னை உள்ளிட்ட முக்கிய இடங்களில் எல்லாம் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வருகை தருகின்றார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தமாக 75,000க்கும் கூடுதலான வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கிட்டத்தட்ட 5,950 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் முக்கிய பிரபலங்கள் வருகை தந்து வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களில் கூடுதலாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் திருவான்மியூரிலே பல்வேறு முக்கியஸ்தர்கள் வந்து வாக்களிப்பார்கள். அந்த அடிப்படையிலே நடிகர் அஜித்குமார் 10 நிமிடங்களுக்கு முன்பாகவே வருகை தந்திருக்கின்றார். 7 மணிக்கு சரியாக வாக்குப்பதிவு தொடங்க இருக்கின்றது. இதற்கு முன்பாகவே மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் கூட அந்த மாதிரி வாக்குப்பதிவு முறையிலே எத்தனை வாக்குகள் பதிவாகின்றன, ஒவ்வொரு வேட்பாளருக்கும் முறையாக வாக்குகள் பதிவாகின்றன என்பது உள்ளிட்ட முகவர்கள் முன்னிலையில் சோதனைகள் நடைபெற்றது. இந்த நிலையில் தான் தற்பொழுது நடிகர் அஜித் வருகை தந்து வாக்களிக்க இருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் பல்வேறு வேட்பாளர்களும் அடுத்தடுத்து வாக்களிப்பதற்காக பல்வேறு இடங்களிலும் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை காவல்துறையினரை 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் வாக்குச்சாவடி மையங்கள் அனைத்தும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக சென்னையில் இருந்தவாறு கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சென்னையிலே 4 கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கட்டுப்பாட்டு மையங்களில் இருந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திற்கு உள்ளாகவும் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் தேர்தல் ஆணையர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள், சென்னையில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் தற்போது நடிகர் அஜித் வருகை தந்திருக்கின்றார். முக்கிய நடிகர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வாக்களிக்க வரக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களிலே கூடுதலாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அனைத்து மக்களும், அதாவது 5,75,00,000க்கும் கூடுதலான வாக்காளர்கள் தமிழகத்தில் இருக்கின்றார்கள். அந்த வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சியிலும் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருந்தது. தமிழகத்தை பொறுத்தவரை சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகான முதல் தேர்தலாக இது நடைபெற்றிருக்கின்றது. எனவே வாக்காளர்கள் அதிக அளவில் வந்து வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. தலைநகர் சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்தும் நேற்று இரவு லட்சக்கணக்கான பயணிகள் பேருந்து மூலமாக, ரயில்கள் மூலமாக சொந்த ஊருக்கு சென்று தங்களுடைய வாக்கினை செலுத்த இருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் வழக்கம் போன்று நடிகர் அஜித் திருவான்மியூரிலே 7 மணிக்கு முன்பாகவே வருகை தந்திருக்கின்றார். சரியாக 7 மணிக்கு வாக்களித்து விட்டு செல்லக்கூடிய விதமாக அவர் காத்திருக்கின்றார். அஜித் வருகை தருகின்றார் என்பதை தெரிந்து கொண்டு வழக்கம் போன்று இந்த முறையும் ஏராளமான அவருடைய ரசிகர்கள் வாக்குச்சாவடிக்கு முன்பாக குவிந்திருந்தார்கள். எனவே காவல்துறையினர் பாதுகாப்புடன் தான் தற்போது அஜித்குமார் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். உள்ளே வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கக்கூடிய அவர் இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய வாக்கினை செலுத்த இருக்கின்றார். அஜித் மட்டுமல்லாமல் பல்வேறு நடிகர்கள் சென்னையிலே வாக்களிக்க இருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் முக்கியமான தலைவர்கள் பலரும் வாக்களிக்க தயாராக இருக்கின்றார்கள். மொத்தமாக சென்னையை பொறுத்தவரை
காவல்துறையினர் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக பதற்றமான அந்த வாக்குச்சாவடிகளிலே துணை ராணுவ படையினரும் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பினை வழங்கி இருக்கின்றார்கள். அஜித்குமார் வருகை தந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் தன்னுடைய வாக்கினை திருவான்மியூரில் செலுத்த இருக்கின்றார். அடுத்தடுத்து இதே பகுதியில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டவர்களும் தங்களுடைய வாக்கினை செலுத்த இருக்கின்றார்கள். எனவே நடிகர்கள் வரக்கூடிய வாக்குச்சாவடிகளிலே அதிக அளவிலான ரசிகர்கள் வந்து காத்திருப்பார்கள் என்பதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்கள் தலைமையிலே சற்று கூடுதலான பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. வாக்குப்பதிவு நேரம் துவங்குவதற்கு முன்பே அஜித் வருகை தந்திருக்கிறார். ராஜகுமரன் இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவானதும் தொடங்க இருக்கிறது. விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு 5 முதல் 7 நிமிடங்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 75,000க்கும் கூடுதலான வாக்குச்சாவடி மையங்களிலே வாக்குப்பதிவு தொடங்க இருக்கின்றது. இதற்கு முன்பாகவே மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கின்றது. தமிழகத்தில் முக்கியமான வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய வாக்குச்சாவடிகள் உட்பட அனைத்திலுமே வேட்பாளர்களுடைய முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கின்றது. வாக்குப்பதிவு எந்திரங்களில் சரியாக வாக்குகள் பதிவாகின்றனவா, விவிபேட் என்று சொல்லப்படக்கூடிய எந்திரத்திலே யாருக்கு வாக்களித்தோம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 7 வினாடிகள் ஒளிரக்கூடிய விதமாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் தேர்தல் ஆணையத்தின் சார்பில். அதன்படி தான் வாக்களித்த வேட்பாளருக்கு அந்த சின்னத்திலே வாக்கு பதிவாகி இருக்கின்றதா என்பதையெல்லாம் முகவர்கள் உறுதி செய்து கொள்ளக்கூடிய விதமாக கிட்டத்தட்ட 50 வாக்குகள் வரை திருவான்மியூர் உட்பட அனைத்து இடங்களிலுமே மாதிரி வாக்குப்பதிவாக நடைபெற்று முடிந்திருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது அஜித் வருகை தந்திருக்கின்றார். சென்னையை பொறுத்தவரை திருவான்மியூர், மயிலாப்பூர் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் முக்கியமான தலைவர்கள், நடிகர்கள் வாக்களிக்க இருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் சென்னை ராயப்பேட்டை, ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், முன்னணி நடிகர்கள் வாக்களிக்க இருக்கின்றார்கள். எனவே சென்னையிலே வழக்கத்தை காட்டிலும் கூடுதலாக பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக தமிழகம் முழுவதும் 1,04,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். காவல்துறையினர் மட்டுமல்லாமல் சிறைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், தீயணைப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள், முன்னாள் ராணுவ படையை சார்ந்தவர்கள் என்று பலரும் பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடு முழுவதும் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய ஏறக்குறைய 5,950 வாக்குச்சாவடி மையங்களிலும் காவல்துறை பாதுகாப்பு மட்டுமல்லாமல் துணை ராணுவ படையினர் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்போடு இருக்கின்றார்கள். தற்போது சென்னை திருவான்மியூரிலே நடிகர் விஜய் தன்னுடைய வாக்கினை அடுத்தடுத்து செலுத்த உள்ள நிலையில் தற்போது சென்னை திருவான்மியூரில் நடிகர் அஜித்குமார் தன்னுடைய வாக்கினை செலுத்தி இருக்கின்றார். இதற்கு அடுத்த முக்கிய நடிகர்களும் இதே வாக்குச்சாவடி மையத்திலே வாக்களிக்க இருக்கின்றார்கள். திருவான்மியூர் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்தடுத்து முக்கிய நடிகர்கள், அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் வாக்களிக்க இருக்கின்றார்கள். சரியாக 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்க உள்ள நிலையில் அந்த வாக்குப்பதிவிற்கு முன்பாக மை வைத்து முதலில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு உள்ளே செல்லக்கூடியவர்கள் தங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருப்பதை உறுதி செய்து கொண்டு அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர் வழங்கக்கூடிய அந்த சீட்டினை பெற்றுக்கொண்டு அதன் தொடர்ச்சியாக கட்டுப்பாட்டு எந்திரத்தை மற்றொரு வாக்குச்சாவடியினுடைய அலுவலராக இருக்கக்கூடியவர் உறுதி செய்த பிறகு தங்களுடைய வாக்கினை செலுத்தலாம். அதன் அடிப்படையில் தான் சென்னை திருவான்மியூரிலே முக்கிய நடிகர்கள் வந்து அடுத்தடுத்து வாக்களிக்க உள்ள நிலையில் வழக்கம் ஒன்று முதல் நடிகராக அஜித்குமார் வருகை தந்து தன்னுடைய வாக்கினை செலுத்தி இருக்கின்றார். சரியாக 7 மணிக்கு முன்பாகவே ஏராளமானவர்கள் அங்கே காத்திருக்கக்கூடிய நிலையில் வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கின்றது. நடிகர் அஜித் தன்னுடைய வாக்கினை செலுத்தி இருக்கின்றார். தமிழ்நாடு முழுவதும் 7 மணிக்கு சரியாக வாக்குப்பதிவு தொடங்கும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. வாக்குச்சாவடி மையங்களிலே மின்சார பழுது உள்ளிட்டவை எல்லாம் ஏற்பட்டு விடாத விதமாக தேர்தல் ஆணையத்தின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக எடுக்கப்பட்டிருக்கின்றன. வரக்கூடியவர்களுக்கு அனைத்து வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்ற அடிப்படையில் குறிப்பாக முக்கிய நடிகர்கள் வரக்கூடிய அந்த பகுதியில் எல்லாம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. வரக்கூடியவர்களை பத்திரமாக அழைத்து சென்று வாக்களித்து மீண்டும் அனுப்பி வைப்பதற்காக காவல்துறையினர் கூடுதலாக அந்த பகுதியில் எல்லாம் பணியில் இருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் வரக்கூடிய நபர்களுக்கு, அதாவது வாக்களிக்க வரக்கூடியவர்களுக்கு எந்த வகையிலும் சிரமத்தை தரக்கூடாது என்கின்ற அறிவுறுத்தலும் அந்தந்த பகுதியில் வழங்கப்பட்டிருக்கின்றது. காவல்துறை பாதுகாப்புடன் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் முறையாக வருகை தந்து அவர்கள் வாக்களிப்பதை உறுதி செய்யக்கூடிய விதமாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நடிகர் அஜித்தை பொறுத்தவரை தன்னுடைய வாக்கினை தற்போது செலுத்தி இருக்கின்றார். சென்னை திருவான்மியூரில் பல்வேறு முக்கியஸ்தர்கள் அடுத்தடுத்து வருகை தந்து வாக்கினை செலுத்த இருக்கின்றார்கள். திரைப்பட நட்சத்திரங்கள் உட்பட பலரும் வருகை தந்து வாக்களிக்க இருக்கின்றார்கள். அஜித்தை பொறுத்தவரை சரியாக 6:50 மணிக்கே அங்கே வருகை தந்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவர் தன்னுடைய வாக்கினை செலுத்தி இருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களும் தங்களுடைய வாக்கினை தங்களுக்கு உரிய வாக்குச்சாவடி மையத்திலே செலுத்திவிட்டு அடுத்தடுத்து சென்று அங்கே இருக்கக்கூடிய பெற்றிருக்கின்றார்கள். சரியாக மாலை ஆடவர் மனதினில் அலைய
ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.